வந்து வரன் பார்க்குறோம். வரன் பார்க்குறோம், பொருத்தம் பார்க்குறோம். ஒரு பொண்ணுக்கு வரன் பார்க்குறோம், பொருத்தம் பார்க்குறோம். சொல்லுவாங்க, 7, 8 சுத்தமாக இருக்கிறத பார்த்து எடுங்கப்பா. 7, 8 சுத்தமாக இருந்தால் வாழ்க்கை சிறக்கும் அப்படி சொல்லுவாங்க. 7, 8 சுத்தமாக இருக்குன்னா ஒரு கணவருக்கு ஒரு கணவருக்கு 7ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும், 8ஆம் இடம் சுத்தமாக இருக்குங்கிறது அது கிடையாது. அப்படிலாம் அவனுக்கு கணக்கு கிடையாது. 8ஆம் இடத்துல 5 கூடையும் கூட இருக்கலாம். சாரி, 8ஆம் இடத்துல 5 கூட இருக்கலாம், 7ஆம் இடத்துல 5 கூட இருக்கலாம். லக்னாதிபதி 7க்கு போயிருக்கலாம். லக்னாதிபதி 7க்கு போயிட்டா விருப்பமான கல்யாணம்னு சொல்லுவாங்க. லக்கணத்துக்கு 5 கூட 7ஆம் இடத்துக்கு போயிட்டா நட்பு காதல் சம்மந்தப்பட்ட கல்யாணம்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய காரணங்கள்லாம் சொல்லலாம். 7, 8 சுத்தமாக. இப்போ ஒரு பொண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் வரன் பார்க்குறோம், பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னா 7, 8 சுத்தமாக இருக்கணுங்க அப்படின்னு சில பேர் வந்து சொல்கிறாங்க. 7, 8 சுத்தமாக இருந்து பார்க்கணும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்படின்னா 7, 8 சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே 7ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கக்கூடாது, 8ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கக்கூடாது அப்படின்னா ஒரு 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 ஆண் மகனுக்கு வந்து 7ஆம் இடங்கிறது மனைவி ஸ்தானம், ஒரு பொன் மகனுக்கு 7ஆம் இடங்கிறது கணவர் ஸ்தானம். அப்போ அந்த பொண்ணுக்கு 2ஆம் இடங்கிறது வருமானங்கிற தனம் குடும்ப வாக்கு, இவருக்கு 2ஆம் இடங்கிறது வருமானம் தனம் குடும்ப வாக்கு. இப்போ அந்த பையனுக்கு வந்து 7ஆம் இடங்கிறது மனைவி ஸ்தானம், அதே அந்த மனைவிக்கு 2ஆம் இடங்கிறது இவருக்கு 8ஆம் இடம்னா ஆயுள் ஸ்தானம். பாருங்களேன், ஒரு மனைவிக்கு 2ஆம் இடம் நமக்கு ஆயுள், மனைவிக்கு 2ஆம் இடங்கிறது தனக்கு வருமானம் குடும்பம் சொல்லுது. ஒரு கணவருக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா மனைவிக்கு 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், 7ஆம் இடங்கிறது ஒரு கணவர் ஸ்தானம். இப்படி தான் வரும். 7, 8 சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 7, 8 சுத்தமாக இருக்கணும்னா 7, 8 அந்த 7ஆம் இடம் ஒரு ஆண் மகனுக்கு 7ஆம் இடங்கிறது வந்து கடத்தரம், அதாவது மனைவி ஸ்தானம் சொல்கிறது. 8ஆம் இடம்னா ஒரு ஆண் மகனுக்கு ஆயுள் ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அப்போ 8ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கக்கூடாது, 7ஆம் இடத்துல எந்த கிரகம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி விதிவிலக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து எப்படின்னாங்க, இப்போ லக்னாதிபதி 8க்கு போயிருக்கார். லக்னாதிபதி 8க்கு போயிருக்காருன்னா 8 போய் இருக்கார் லக்னாதிபதி. அப்போ அவருக்கு வரக்கூடிய மனைவி இருக்குல்லவா, மனைவி வருமானம் சம்பாதிக்கும், அந்த வருமானத்தை வச்சு இவர் சரி பண்ணிட்டு இருப்பார். அப்போ அந்த மனைவி வேலைக்கு போகும், இவர் வீட்டில் இருப்பார். மனைவியை கூட்டி அதாவது ஆஃபீஸில் விட்டு வருவார், ஆஃபீஸ்லேருந்து அந்த டயத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுவார். குழந்தை ஊட்டியில் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடுவார். ஒரு சிம்பிளான அவருக்கு ஒரு வேலை கிடைக்கும். ஒன்றுங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேர்த்துக்கும் வேலை கிடைக்கிறது அரிது. 2 பேரும் சம்பாதிக்கிறதுங்கிறது அரிதான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த 7ஆம் இடம் 8ஆம் இடம் சொல்லக்கூடாது. அப்போ 7ஆம் இடம் 8ல் வந்து சுத்தமாக இருக்கணும்னு சொல்லலாம். இப்போ லக்னாதிபதி 8ல் இருக்கலாம், அதான் மனைவி வருமானம் சம்மந்தப்படலாம். லக்னாதிபதி 7க்கு போகலாம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. 1, 5, 9 1, 5, 9 திரியோணாதிபதி யாராக இருந்தாலும் சரிங்க, 7, 8ல் போய் உட்காரலாங்க. பாவகிரகம் உட்காரக்கூடாது. பாவகிரகம்னா என்னங்க, தேய்புரியில் சூரியனும் சந்திரனுமே பாவகிரகம் தான். அவங்க வந்து 7ஆம் இடத்துல சூரியன் கண்டிப்பாக உட்காரக்கூடாது, காத்திர தோஷம். 8ஆம் இடத்துல வந்து சனி உட்காரக்கூடாது. சனி உட்கார்ந்தாலே என்னென்னா, 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கிற சனி உட்காந்துருந்தா எல்லா சாதத்தையும் பாருங்கள், அவருக்கு வரக்கூடிய மனைவி வந்து மானார் உடம்பாக இருக்கும், குள்ளமாக இருக்கும், கால் கொஞ்சம் சண்டி தான் நடப்பாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு பொண்ணோட வரனில் 7ஆம் இடத்துல வந்து சனி இருந்தால் அவர் வரக்கூடிய கணவர் மானார் உடம்பாக தான் இருப்பார், ஒரு குள்ளமாக, ஒரு கால் வச்சுல பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சண்டி நடக்கக்கூடிய அமைப்பு அந்த மாதிரி வரும். இல்லைன்னா அவருக்கு வந்து லேட் மேரேஜ் ஆகும், உடனே வந்து தேடணும், நாங்கள் மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுலாம் அந்த சாதகத்தில் இடம் கிடையாது. அதான் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த சாதகத்தை பொறுத்து 7ஆம் இடம் 7, 8 சுத்தமாக இருக்கா இல்லையா, அதை சொல்லக்கூடிய இடம் வந்து அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் உங்கள் பையனோ பிள்ளைக்கோ வரன் பார்க்கும்போது உங்கள் பையன் சாதகத்துலேயே 7ஆம் இடத்தை பாருங்கள், 8ஆம் இடத்தை பார்க்கலாம். உங்கள் பொண்ணுக்கு வரன் பார்க்குறீங்கன்னா அந்த பொண்ணுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கலாம், 8ஆம் இடத்தை பார்க்கலாம். இதில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குது, நல்ல கிரகமா தீய கிரகமா, 3, 6, 8, 12 கிரகம் இருக்கா 7, 8ல் சுத்தமாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் மெயினாக பார்த்துக்கலாம். சும்மா அதுக்காக வந்து நம்ம எதையுமே இப்போ 3, 6, 8, 12 கிரகங்கள் இருக்குது, சனியே 7ல் இருக்குது, சூரியன் இருக்கக்கூடாதுன்னு அதுக்கு பாருங்கள் லக்கணத்தில் வச்சு கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா அது சாதகமாக கூட இருக்கலாம். புரியுதுங்களா? அதனால் வந்து நம்ம எந்த சாதகத்தையும் வந்து தப்பாக புரிஞ்சக்கூடாது. வரன் பார்க்கும்போது நம்ம தெளிவாக எடுத்து பார்த்துக்கணும். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நீங்கள் சாதகம் பார்க்க விருப்பப்பட்டால், பொருத்தம் பார்க்குறதாலும் சரி, சாதகம் பார்க்க விருப்பப்பட்டாலும் என்னுடைய நம்பர் 95 14 77 10 74 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. சாதகம் இல்லாட்டி பரவாயில்ல, தேதி, மாதம், வருஷம், பிறந்த நேரம், ஏஎம்மா பிஎம்மா
அதை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. உங்களுக்கு உடனே பலன் சொல்லப்படும். என்னங்க அதிகமான சார்ஜ் பண்ணுறாரோ என்ன அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன வழிகாட்டியை நான் கண்டிப்பாக காட்டுவேன். வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்.